ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பொங்கல் vlog தான். பொங்கல் அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஒரு 7:30 8:30 மேலே தான் நான் பொங்கல் வைக்கவே ஆரம்பித்தேன். 7:45 மேலே தான் நல்ல நேரம்னாங்க. சரி, அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். நாங்கள் வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார், அப்புறம் வந்து பொரியல் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு வறுத்துட்ருக்கேன். அப்படியே குக்கரில் பருப்பு வச்சுட்டு மொச்சக்காய் தனியாக வேக வச்சிடணும். குக்கரில் வச்சிங்கன்னா தோல்லாம் உறிஞ்சிரும். அதனால் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து முன்னாடி நாளே எல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு போர்ட்டிகோ அந்த இடத்துல தான் அங்கே பொங்கல் வைக்க முடியும். அங்கே வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு முன்னாடி நாளே வந்து அடுப்பெல்லாம் ஃபுல்லாக சாணம் வச்சு நல்லா மொழுகி வேலை செய்கிறக்கா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோலம் போட்டு காலையில் வந்து 7:45 மேலே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பயும் அம்மா வருவாங்க பொங்கலுக்கு, கொஞ்சம் ஹெல்ப்பு இது இருக்கும். இந்த வாட்டி தான் நான் தனியாக ஃபுல்லாகவே எல்லா வேலையுமே நான் தான் செஞ்சேன். ஒரு பக்கம் ஹெக்டிக்காக இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து சந்தோஷமாகவும் இருந்தது, நம்மளே தனியாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மார்னிங் வந்து பாப்பாலாம் எந்திரிக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரெண்டும் அடுப்பில் தான் எப்பயுமே பொங்கல் வந்து வைப்போம். அம்மா வீட்லேயுமே அப்படி தான் வைப்போம். அதனால் எனக்கு இங்கேயும் கொஞ்சம் இடம் இருந்தனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணல. அதனால் நான் வந்து பொங்கல் இங்கேயே வெளியிலே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், என்னென்ன காய் இருக்கிற காய் அப்படியே எல்லாமே கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சு சைட் பை சைடு. வெளியில் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கிச்சன் ஒர்க்கை மாற்றி இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே பாப்பாலாம் எழுந்துச்சி வந்துட்டாங்க. கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா தம்பியெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில் அரிசி வர்றது பொங்குறது எல்லாமே பார்த்துட்டு பாப்பாவை நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் உட்காந்துருக்காங்க. பயம் எனக்கு, ஏதாவது தீப்பொறி ஏதாவது பட்டுரும், டக்குன்னு இழுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அங்கேயே தான் உட்காந்துருந்தாங்க. பாப்பா எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து இது பொங்கல் வச்சு நம்ம இறக்கிட்டோன்னா 10:30 மேலே தான் அன்றைக்கி சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது நேரம். அதனால் ஃபஸ்ட்டு பொங்கல் மட்டும் வச்சு இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் தம்பியும் பாப்பாவும் போய் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி இது பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவும் வந்து 2 பொங்கல் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வாசப்பொங்கலும் வைப்பாங்க அம்மா, மாட்டு பொங்கலும் வைப்பாங்க. மாட்டு பொங்கல் சாயந்தரம் வச்சு மாடுக்கெலாம் காலையிலே குளிப்பாட்டி பெயிண்ட் அடித்து கொம்புக்கு அப்புறம் பொட்டு வச்சு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதுக்கப்புறம் அம்மாவால் மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வாசப்பொங்கல் மட்டும் வைக்கிறது அம்மா. ஆனால் வந்து அம்மா இன்னுமே வந்து மாடு இல்லைனாலுமே வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து வீட்டு சாமிக்கு வச்சு படைப்பாங்க. பொங்கல் வச்சு சாயந்தரம் வந்து பொங்கல் கூவாங்க. எப்பயுமே அது இன்னமும் இல்லை, அது டெய்லியும் வச்சுட்டு வைக்காமல் இருக்கிறதுனால வந்து வீடு சாமிக்கு வச்சு படைச்சிருவாங்க. வருஷம் அப்படி தான். முன்னாடி நாள் நாங்கள் வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்து மாரியாய் சாமி அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம். அதனால் இங்கேயும் வந்து எங்கள் அத்தை வீட்டில் பழக்கம் இல்லை. இருந்தாலும் வந்து நான் வந்து அம்மா வீட்டில் கும்பிட்டனால நானும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். முன்னாடி நாள் ஈவினிங் வந்து கொஞ்சம் நம்ம கலசம் வச்சு அது மேலே வேப்பலை வச்சு மாரியம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு வேண்டணும். வெண்பொங்கல் கொழுக்கட்டை வச்சு படைக்கிறது அன்றைக்கி ஈவினிங் போல். அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் கயிறு சாமி மேலே போட்டிருப்போம். அந்த கயிறு எடுத்து கட்டிட்டு 5ஆம் நாள் கழட்டிடுவோம். இப்படி தான் வந்து அம்மா வீட்டு நடக்கும். நான் இங்கேயுமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் அன்றைக்கி முன்னாடி நாள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப. அதனால் வந்து நான் வந்து எங்கள் நாத்தனாருக்கு வந்து பொங்கல் சீர் கொடுக்க போயிட்டு அப்படியே பாப்பா ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வந்து நான் வந்து மாரியசாமி கும்பிடவே மணி 7:30 8 ஆயிடுச்சு. இருந்தாலும் கும்பிடமாக இருக்கக்கூடாதுனால டக்குன்னு வந்து நான் பழம் வச்சு தான் அன்றைக்கி நான் படைத்தேன். எப்பயும் பொங்கல் கொழுக்கட்டெலாம் டைம் இல்லை எனக்கு. அதனால் வந்து நான் சிம்பிளாக பழம் வச்சு படைச்சி நான் சாமி கும்பிட்டுட்டேன். ஏன்னா போகும்போதே நான் வந்து மத்தியானமே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கலசம்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போயிட்டேன். இந்த கோலமே வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் போடுறேன் நான் அம்மாட்ட கேட்டு வாங்கி அப்படி கற்றுக்கிட்டது தான். எங்கள் நைனமாவே நல்லா போடுவாங்க. நைனமா பார்த்து அதுக்கப்புறம் தான் நானும் கோலம் தான் போடுறது, வாசலில் போடுவோம்.
சந்திரன் சூரியன் அப்புறம் உள்ள ஒரு கோலம் உள்ளே வராப்பில் அந்த கால் இந்த மாதிரி தான் வந்து போடுறது. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் வந்து சாண பிள்ளையார் வைப்பாங்க, மஞ்சள் பிள்ளையாரும் வைப்போம். இதில் வந்து 4 மூலைக்கு வந்து பிள்ளையார் வச்சுட்டு இதில் வந்து தொட்டி கட்டுறது அப்படி சொல்லுவோம். இதை 3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கிணத்துலையோ இல்லை நம்ம இது பண்ணுற இடத்துலையோ நம்ம வயக்காட்லேயோ போய் அந்த சாணத்தை போட்டுருவாங்க. வச்சுட்டு அந்த நடுவில் வந்து நம்ம பால் ஊற்றுறது எப்படின்னா, நம்ம சாதம் பொங்குனது இல்லையா பொங்கல், அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம். அந்த தண்ணி தான் அந்த பள்ளத்தில் ஊற்றணும். இந்த வாட்டி இந்த விளக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து குருவாயூர் போனப்போ வாங்கிட்டு வந்தாங்க. கேரளா ஸ்டைல் விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதனால் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அந்த விளக்கு தான் இன்றைக்கி முதல்ல பொங்கலுக்கு வந்து அந்த விளக்கு தான் ஏற்றியாச்சு. மித்ரனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க வந்து. அதுக்குள்ளே வந்து எங்கள் ஹஸ்பண்டே வந்து தம்பியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் பாப்பாவை மட்டும்தான் போய் நான் தண்ணி ஊற்றி ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எப்பயும் அப்பா அம்மா வருவாங்க. இந்த வாட்டி வரல. அதனால் எங்கள் நாத்தனார் ஹஸ்பண்ட் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சூடம் காமிச்சு எல்லாம் பண்ணாங்க. தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு எல்லோரும். அவங்களும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 11 o'clock ஆயிடுச்சு. 11க்கு மேலே ஆயிடுச்சு. நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பாப்பா தான் கொஞ்சம் நைன்ட்டு கொஞ்சம் அந்த காஃப் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் கொஞ்சம் நைன்ட்டே இருந்தாங்க. நல்ல வேலை அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்ற வேலை தான். அதனால் வந்து உலக்கையெல்லாம் வைப்பாங்க. நான் வைக்கல, வீட்டில் இங்கே இல்லை உலக்கை. அப்புறம் அம்மியோட அந்த குரல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடணும். அதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா சாஸ்திரம் தெரியலை. அப்படிலாம் வச்சு கும்பிடுவாங்க. இங்கேயே வச்சு கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே தம்பி மடியில் பாப்பா உட்காரணும். ஆனால் உட்கார முடியாது, நவுந்துட்டே போனாங்க. அதுதான் அந்த வீடியோவில். மித்ரன் தூக்கி உட்கார வச்சாங்க. பாப்பா முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூனும் பொங்கல் தான். இப்படியே தான் டே போச்சு. அப்புறம் வந்து கடைசியாக ஒரு பிக் மட்டும் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நானும் மித்ரனோட ஃபோட்டோவை எடுக்கலை. அப்படி சொல்லிட்டு அவங்க கூடயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்றைக்கி பொங்கல் இப்படி தான் போச்சு எங்கள் வீட்டில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்